அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த மாங்காய் வத்தல் சுண்டை வத்தலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் வத்தலை ஒரு மணி நேரம் நல்லா அலசிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும். நல்லா அலசிட்டு நல்லா ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். இப்போ குழம்பு வச்சுக்கலாம். அரை ஸ்பூனில் மட்டும் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4-5 சுண்டை வத்தல் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி மாங்காய் வத்தல் குழம்புக்கு நான் சுண்டை வத்தல் மட்டும் எடுத்துருக்கிறேன். சீனி வர வத்தை, கத்திரி வத்தை இருந்துச்சுன்னா சேர்த்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டை வத்தில் வறுத்தாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாவத்தில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மாவத்தல் பாருங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்ச பார்த்தீங்களா அந்த சுண்டை வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோடனே மூடியை போட்டு மூடி வச்சிட்டேங்க. பாருங்கள் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் குழம்பு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். புளி தண்ணி சேர்த்த உடனே ஒரு 2 பீஸில் தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்த உடனே பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சவங்கன்னா தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். மாங்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் மாங்காய்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. முன்னாடி தான் அடமாங்காய்லாம் வீட்டில் போட்டு வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா கடைகளுமே கிடைக்கிதுங்க. பலசர கடையிலலாம் கிடைக்கிது. வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் மீண்டும் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்கொட்டையெல்லாம் சப்பி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.